ஸோ அப்போ அந்த ஸ்லீப்பை வந்து எப்படி வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? வித்தவுட் மெடிசன், வித்தவுட் சர்ஜரி. ஸோ நம்மளால் ஒரு பேஷண்ட்டை வந்து நார்மலாக இண்டிபெண்ட்டாக பண்ண வைக்க முடியுது அப்படின்னா, ஸோ அந்த ஒரு டைம் நம்ம ரெடி பண்ணி அவங்கள வந்து இண்டிபெண்ட் ஆக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்கன்ற ஒரு நிலைமைக்கு வரும்போதே வந்து சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. இப்போ வந்து ஃபிசியோதெரப்பி வந்து கெரியராக சூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன டாக்டர்? வித்தவுட் மெடிசன், வித்தவுட் சர்ஜரி. ஸோ நம்மளால் ஒரு பேஷண்ட்டை வந்து நார்மலாக இண்டிபெண்ட்டாக பண்ண வைக்க முடியுது அப்படின்னா, ஸோ டெஃபினெட்லி இட் வில் பி ஒரு ரிவார்டு தரக்கூடிய ஒரு மூமெண்ட் தான். ஸோ இதில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாமே பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ நாட் ஓன்லி மெடிசன் கோர்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு எய்மாக வச்சு பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ வித்தவுட் மெடிசன் நம்ம பண்ணக்கூடிய ஒரு இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் தரும்போது இதை வந்து அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல இட் இஸ் காட் ஸ்கோப் ஆல்மோஸ்ட் இன் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இருக்குது இல்லைங்களா? ஸோ தே கேன் கெட் பிளேஸ்ட் எனிவேர் இன் த வேர்ல்ட். ஓகே, நீங்கள் வந்து ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸில் வந்து ஏதாவது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸு, எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்ட் ரிக்கவரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை ஷேர் பண்ண முடியுமா? ஒரு 8 to 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு பேஷண்ட் பார்த்தேன். ஸோ அவர் வந்து ஹெட் இன்ஜுரி. ஸோ ஒரு 19 இயர்ஸ் ஓல்டு பாய், 17 இயர்ஸில் இருக்கும்போதே அவர் வந்து பைக் ஓட்டு போயிட்டு விழுந்து ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து அவங்க தெரப்பி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்தாங்க. ஸோ வந்தப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த விழுந்ததுலேருந்து பயங்கர ஃபியர் அவருக்கு. வாக் பண்ணுறதுனால எந்திரிக்கிறதுனாவே அவருக்கு பயங்கர ஃபியர். அதனால் வாக்கே பண்ண மாட்டார். அவங்க அப்பா எப்படி தான் இவ்வளோ தான் பிடிச்சி ஹெல்ப் பண்ணி இது பண்ணாலும் வந்து உடனே வந்து கீழே விழுந்துருவார். பிடிச்சி ஏதாவது ஹெல்ப் இருந்தால் தான் பண்ணுவார். ஸோ ஆஃப்டர் லாங் டேர்ம் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் அவர் வந்து எந்திரிச்சு நடந்தார். இண்டிபெண்ட்டாக அவர் வந்து பயம் இல்லாமல் நடந்தார். ஸோ இமீடியட்டாக ஒரு வித்தின் ஒரு 1 மந்த்லேயே நினைக்கிறேன், வித்தின் அ மந்த் வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ் அவர் ஃபஸ்ட் டைம் வந்து இண்டிபெண்ட்டாக வாக் பண்ணும்போது நடந்தது ஒரு நல்ல ஒரு இதுவாக வந்து அவங்க அப்பா ஃபீல் கண்டிப்பாக. ஓகே, ஸோ நாட் ஓன்லி தட் பேஷண்ட், ஈவன் ஒவ்வொரு பேஷண்ட்டுமே ஒரு டிபெண்ட்டாக இருக்க விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு ஆஃப்டர் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி, ஃப்ராக்சராக இருந்தாலும் சரி, மற்றவங்கள சார்ந்து ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னாவே வந்து அது ஒரு பெரிய ஹெக்டிக்கான ஒரு விஷயம். அது ரிப்பீட்டடாக எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க, என்னை எப்படியாவது வந்து நான் என்னோட வேலையை நான் செஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு டைம் நம்ம ரெடி பண்ணி அவங்கள வந்து இண்டிபெண்ட் ஆகிட்டு அவங்க வந்து அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்கன்ற ஒரு நிலைமைக்கு வரும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ் டெஃபினெட்லி தட் வில் பி எ மோஸ்ட் ரிவார்டிங் இது இல்லைங்களா? இப்போ வியூஎஸ்க்கு வந்து உங்களுடைய மெசேஜ் என்ன டாக்டர்? லைக் அபவுட் ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆல்ரெடி நம்ம செல்ஃப் ட்ரீட்மெண்ட்ஸை வந்து சொல்லியிருக்கோம். அதை தாண்டி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸு, இப்போ ஸ்லீப் வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறது இருக்குது. அது வந்து ஒர்க் ஸ்டைல் பேட்டர்ன், லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன், இந்த டயட் சேஞ்சஸ், இது எல்லாமே வந்து நிறைய மொபைல் யூசேஜ் இதெல்லாமே இருக்குது. இருந்தாலும் they undergo so many other issues related to sleep. ஸோ வியூவர்ஸ் வந்து இந்த செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணுமோ அதே மாதிரி வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் என்ன மாதிரி பண்ணணும், வாட் இஸ் த கீ டேக் அவே மெசேஜ் ஃபார் த வியூவர்ஸ் டு ஹாவ் அ பேலன்ஸ்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங் டாக்டர்? ஸோ டேக் ஹோம் மெசேஜ் கீ மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக 3 திங்ஸ். ஸோ ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஓகே, ஹெல்தி டயட் அண்ட் குட் ஸ்லீப். இது 3 ரெகுலராக அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தாங்கனாலே பெயின், நாட் ஓன்லி பெயின், எனி கண்டிஷன் லைக் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி அதனால் வரக்கூடிய ஹார்ட் டிசீசஸ், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும், கண்ட்ரோலும் பண்ண முடியும். பட் அந்த ஸ்லீப்புன்னு சொல்லும் போது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தூக்கம் வராததுக்கு மொபைல் யூசேஜ், அந்த வீட்டில் வந்து
அந்த நிறைய அந்த எல்இடி பிரைட் லைட்ஸ் வந்து ஆஃப்டர் 6 வந்து அந்த லைட் டிம்மிங்ன்றதே இப்போ கிடையாது. எங்கே பார்த்தாலுமே வந்து லைட்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிறது இதெல்லாமே இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்லீப்பை வந்து எப்படி வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? அண்ட் டயட் வந்து மோரோவர் வந்து கொஞ்சம் ஏர்லியர் டின்னர் வந்து முடிக்கிறதுன்றதும் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்லீப் இன்டியூசிங்க்கு வந்து என்ன மாதிரி இது நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க டாக்டர்? ஸோ நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் வந்து உங்களுக்கு டைமுக்கு வந்துடும். ஸோ லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் மெயின் ரீசன். அது கூடவே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரெகுலராக வந்து மொபைல் யூசேஜ் இல்லை ஸ்க்ரீனுக்கு நிறைய டைம் வந்து ஒதுக்கி அதை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம வந்து அந்த ஸ்லீப் மோடுக்கு உடனே வந்து போகாது. அதில் இருக்க அந்த லைட் எஃபெக்டே மொபைலில் இருக்க. எஸ். ஸோ அதனால தான் அட்லீஸ்ட் வந்து 2 hours பிஃபோர் வந்து பெட் டைமுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஸ்க்ரீன்ஸையும் வந்து ஆஃப் பண்ணி ஈவன் நீங்கள் லைட்ஸையும் கூட ஆஃப் பண்ணி வச்சுட்டா கரெக்ட். இட் வில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆஃப்டர் 6 or 7 0 watts அந்த இது போட்டாலே வந்து போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து அட்லீஸ்ட் ஆஃப்டர் 7 அது வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ 7 o'clock டின்னர் முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து சம் புக்ஸ் படிக்கிறது அந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணிட்டு அதை உடனே இது பண்ணிட்டீங்கன்னாவே வைண்ட் அப் பண்ணிட்டாவே ஸோ ஸ்லீப் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி வித் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ குட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ப்ராப்பர் டயட் அண்ட் ஸ்லீப், இதுதான் உங்களோட சஜஷன் ஃபார் த வியூவர்ஸ். அண்ட் ஆல்சோ ஹைட்ரேஷன். எஸ், hydration very important இல்லைங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது டயட்டில் இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹைட்ரேஷன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் டைம் அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் வித் அஸ். ஸோ வியூவர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ஃபார் spending the time with us. Thank you so much for inviting me, and also thank you so much for giving an opportunity to share my knowledge. Thank you doctor. Thank you so much. Thank you. நேர்லி இன்னையோட இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசியோதெரப்பி பற்றி நம்ம பார்த்துருக்கோம். டாக்டர் சிவபதி வந்து உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபிசியோதெரப்பி வந்து பூமாக ஆரம்பித்தது இந்தியாவில், எப்படி வந்து அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புளுக்கு அதை பற்றி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து இந்தியாவில் வந்து இருந்தாலும், ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நிறைய பேர் இருந்தாலும், நம்ம போய் பார்த்து அவங்கக்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்காத வரைக்கும் நம்ம பெயின் சரியாக போகிறதில்ல. அந்த பெயினுக்கு உண்டான செல்ஃப் கேர் அப்படின்றத விட செல்ஃப் ட்ரீட்மெண்ட் நம்மளே பண்ணிவிட்டு அது வந்து சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனோ அது ப்ரோலாங் பண்ணிகிட்டே போக போக இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தட் பெயின் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ டேக் டைம்லி ஆக்ஷன். உங்களால் அந்த பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு போகும்போது அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல், அதுக்குன்னு எடுத்த உடனே பெயின் வந்த உடனே உங்களை வந்து ஒரு டாக்டர்கிட்டயோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்டயோ போக சொல்லலை. யூனோ ஆஸ் அ பர்சன் உங்களுக்கு வந்து அது சிவியரிட்டி என்னன்றது தெரியும். ஒன்ஸ் யூ ஃபீல் த சிவியரிட்டி, அது ரொம்ப தள்ளி போடாமல் டைம்லி ஆக்ஷன் எடுக்கும் போது நிறைய அதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். பீட் அது நீ பெயினாக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் ஸ்வெல்லிங் இந்த ஆங்கிளாக இருக்கட்டும், இல்லை ஷோல்டரில் வர பெயினாக இருக்கட்டும். இப்போ ஷோல்டரில் ஒரு பெயினோ நெக் பெயினோ வரும்போது என்ன நினைப்போம், சரியாக தலைக்காணி சரியில்லை, தூங்கும் போது ஒரே சைடாக படுத்துட்டோம், அதனால் அப்படி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 days அது சரியாயிடும். உங்களுக்கு 1 week 10 days 1 month அது ப்ரொலாங்காக போயிட்டுருக்கு, 15 daysக்கு மேலே 2 weeksக்கு மேலே அந்த பெயின் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்ருக்குன்னா இட் இஸ் டைம் டு சி அ ப்ராப்பர் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட்டை விட பெயின் ப்ரிவென்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ப்ரிவென்ஷனை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பர் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த்தி டயட், ஒரு குட் எக்ஸசைஸ் ரெஜிம் அண்ட் ஹைட்ரேஷன் அண்ட் ஸ்லீப் இருந்ததுனாலே நிறைய டிசீசஸ் நோயின்றி பல காலம் நம்மளால் வாழ முடியும். ஆனால் இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து மிஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும். எதர் டயட் ஃபேக்டர் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு அடி வாங்குறது தான். நைட்டு லேட் டைம் டின்னர், அதுவும் ஹெவி ஃபுட் இந்த நைட் டைம். அப்போ வந்து உங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ் அதிக நேரம் எடுக்கிறதுனால பாடிக்கு உண்டான அந்த செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸே இல்லாமல் போயிடும். ஸோ ஏர்லி டின்னர் அண்ட் குட் ஸ்லீப் இது இம்பார்ட்டண்ட். அந்த குட் ஸ்லீப்புக்கு வந்து ஒரு ஹிண்டரிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் யூசேஜ் தான். மொபைலோ சிஸ்டமோ இல்லை மூவிஸோ லேட் நைட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகும்போது அந்த ஸ்லீப் சைக்கிள் தாண்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்னிங் ரெஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கிறதுன்றது முடியாது. ஸோ இந்த ஸ்லீப்புக்கும் இந்த டயட்டுக்கும் நம்ம எப்போ வந்து ப்ராப்பராக இம்பார்ட்டன்ஸ் அவேர்னஸோடு கொடுக்குறோமோ அப்போ அந்த ஷிஃப்ட் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேயும் எக்ஸசைசஸ்லேயுமே வந்துடும். அப்போ மசில் ஸ்ட்ரென்தனிங், நார்மல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது we will start living a healthy lifestyle. இது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ரிவென்ஷனுக்கு. இதுக்கப்புறம் பெயின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போகும்போது எல்லா ஃபிசியோதெரபிஸ்ட்டுமே வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
நம்ம எப்படி வந்து 3 வேளை அப்படின்றது ஒரு டயட், ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எடுத்துக்கிறோம், இன்பிட்வீன் ஸ்நாக்ஸ், இன்பிட்வீன் இதெல்லாமே வந்து ரொட்டீனாக யாரும் சொல்லாமல் அது பாட்டுக்கு நடக்குதோ, அதே மாதிரி தான் வந்து இவங்க சொல்கிற ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸும். ஸோ நான் நேற்றுக்கு தான் பண்ணனே, மார்னிங் தான் பண்ணனே, சில டைம் வந்து டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி 2 times a day or 3 times a day கூட வந்து ஸ்ட்ரென்தனிங் வந்து பண்ண சொல்லுவாங்க பெயின் சிவியராக இருக்கும்போது. அதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் a day கம்பல்சரியாக பண்ணி ஆகணுன்ற ஸ்டேஜ் வரும்போது அதை நீங்கள் வந்து லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி கண்டிஷன்ஸ் லைக் ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு சிவியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். அதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ அன்வான்ட் டைம் வந்து மொபைல்லையோ யூடியூப் பார்க்குறதுலையோ இல்லை காசிப் ஸ்பேஸத்துலையோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். நமக்குன்னு ஒரு செல்ஃப் கேருக்கு உண்டான டைம் வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது. பீட் அது டயட் ஆகட்டும், இல்லை ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம சொன்ன எக்ஸசைசஸ் ரெஜிம் ஆகட்டும், அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த டேவை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 minutes தான் ஆயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours வந்து அன்வான்ட் வேஸ்டிங் ஆஃப் டைம் வந்து பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு 15 minutes உங்களுக்கான செல்ஃப் கேர் டைமாக கொடுத்து அதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் உடம்பும் மனமும் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கும் அப்படின்றதுல ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த எக்ஸசைஸ் ரெஜிம், டயட் அண்ட் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஹைட்ரேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடல், மனம், இதை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. அதுக்கான ஸ்டெப்பு யார் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எடுத்தாகணும். ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படின்ற மாதிரி உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் உங்கள் கையில் தான் இருக்குது. எப்போ எங்கே எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணி அவேர்னஸோடு இருக்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் வந்து தப்பான விஷயங்கள் நடக்கிறது வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அந்த அவேர்னஸோட உங்கள் ஹெல்த்துக்கும் உங்களுடைய மைண்ட் செட்டுக்கும் உங்களுடைய டயட்டுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜோட ஐ எம் டேக்கிங் லீவ் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.